அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலை வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற பிலிப்பியர் நிருபத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வாசிக்கலாம். கடந்த கடந்த மாதத்திலே நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் தியானித்தோம். நாய்கள் என்பவர்கள் யார்? பொல்லாத வேலையாட்கள் யார்? சுன்னத்துக்காரர்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த முதல் வசனத்தை நாம் தியானிக்கவில்லை. எனவே இன்றைய நாளிலும் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாசிக்கலாம். பவுல் சிறைச்சாலையிலிருந்து, ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை 2வது ஊழிய பிரயாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்ற ஒரு நிருபம். இந்த நிருபத்தை எப்பாப்ராதித்துவின் கையிலே கொடுக்கப்பட்டு இந்த நிருபமானது திருச்சபைக்கு வழங்கப்பட்டது. இந்த நிருபத்தினுடைய மைய பொருள் என்னவென்று சொன்னால், சந்தோஷமாயிருங்கள். இந்த நிருபத்தை இட் இஸ் a joy of the epistle of joy, சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைப்பார்கள். அப்போ இந்த நிருபத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷம் என்கின்ற வார்த்தையை ஏறக்குறைய 14 முறை, 104 வசனங்களிலே 14 முறை பவுல் சந்தோஷமாயிருங்கள் என்கின்ற பதத்தை பயன்படுத்துகின்றார். அப்போ சந்தோஷம் என்றால் என்ன என்று இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சந்தோஷம் எங்கே நமக்கு கிடைக்கின்றது? மகிழ்ச்சி என்று சொன்னால் அது தற்காலிகமான சூழ்நிலைகளையும் அல்லது நாம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சி மகிழ்ச்சி என்று நாம் சொல்லலாம். இந்த மகிழ்ச்சியானது, இந்த ஹாப்பினஸ் என்கின்ற வார்த்தை அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. இது நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யும் பொழுது ஏற்படுகின்ற ஒன்றாய் இருக்கின்றது. நாம் நினைத்தது நிறைவேறும் பொழுது நமக்கு கொடுக்கின்ற ஒரு உணர்வாய் இருக்கின்றது இந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு அநேகர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எது கேட்டாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அது உண்மையான மகிழ்ச்சியா பொய்யான மகிழ்ச்சியா என்று தெரியாது. ஆனா இங்கே பவுல் பிலிப்பு மக்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை சந்தோஷமாயிருங்கள். இததான் நம்ம 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எல்லாவற்றையும் 1, 2 அதிகாரத்துல பவுல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இந்த மக்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய இக்கட்டுகள், சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவான இக்கட்டுகள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வனமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து எவ்வனமாக நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். தீமோத்தேயு நான் உங்களிடத்துல அனுப்பலாம்னு நினைக்கிறேன், அவன் என்னை போல உங்கள் மீது அக்கறை உள்ளவன். எப்பாப்ராதித்துவுக்காக நன்றி சொல்லி எழுதிவிட்டு கடைசியாக இங்க சொல்றாரு, மேலும் என் சகோதரரே. அப்ப சகோதரர் என்கின்ற பொருள் என்னவென்று சொன்னால், புறஜாதிகள் இந்த திருச்சபையில இருந்தாலும் அல்லது யூதர்கள் இருந்தாலும் வேறு பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக மேலும் என் சகோதரரே. இந்த சகோதரர் என்ற வார்த்தை, மூத்த சகோதரர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் ஒரு உறவை கொண்டு வருவதற்காக நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வனமாக நம்மை நேசித்தாரோ அவ்வனமாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அதுதான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான ஆறுதல் என்ன? ஆறுதல், பாவத்திலே இருந்த மனிதன் தேவனுடைய கோபாக்கினைக்கு, அவருடைய தண்டனைக்கு பாத்திரமாக்கப்பட்ட மனிதனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து, கிறிஸ்துவுக்குள்ளான ஆறுதல், மீட்டெடுத்து பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அவருடைய கோபத்தை தணித்தார்.
கோபாக்கினையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக. எனவே இந்த கிறிஸ்து எவ்வண்ணமாக நமக்காக செய்தாரோ அவ்வண்ணமாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என் சகோதரரே. அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அப்போ கர்த்தருக்குள் கிறிஸ்துவின் நிமித்தமாக சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்து நமக்காக என்னத்தை பாதுகாத்தார்? கர்த்தர் என்று சொன்னால் நம்மை காத்தவர், பாதுகாத்தவர், அழிவிலிருந்து நம்மை மீட்டவர். அப்போ அவருக்குள் நாம் சந்தோஷப்படுவது இது எப்பொழுதும் இருக்கின்ற சந்தோஷம். அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன் என்று சொன்னால் இது நிரந்தரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். இது தற்காலிகமான மகிழ்ச்சி அல்ல, இது எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கக்கூடியது. இது எல்லாவற்றையும் நித்திய உடன்படிக்கையினாலே கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். எனவே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய மனக்கண்கள் திறந்து உண்மையான சந்தோஷம் எங்கே என்பதை அவர் எழுதுகின்றார். சில நேரத்துல நம்ம பேசும்போது சொல்லலாம், நம்ம நினைவுல வேற இருக்கலாம், ஆனா பேச்சுல வேற விதமா சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட பேசும்போது மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசலாம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, எழுதினவைகளையே எழுதுவது. அப்ப எழுத்து என்பது நீங்கள் மனதிலே ஒன்று நினைத்து கொண்டு உங்களால் வேறு எழுத முடியாது. அப்போ மனதிலே இருக்கின்ற காரியத்தை மட்டும்தான் நம்ம என்ன சிந்தனையில நினைக்கிறோமோ அதை மாத்திரமே எழுத முடியும். இதை எத்தனை தடவை எழுதுறான்னு சொன்னா 14 முறை அவர் எழுதுகின்றார். அப்போ எழுதுகிறதையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருப்பதற்காக என்னுடைய மனதிலிருந்து ஒவ்வொன்றாக எழுதுகின்றேன். எபேசு திருச்சபைக்கு 1வது அதிகாரத்தை எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆவிக்குள்ளாக மீட்கப்பட்டோம். பிதாவானவர் என்ன நமக்காக செய்தார், குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து உங்கள் மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகின்றேன். இதை அறியாமல் இருக்கின்றீர்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்போ இந்த திருச்சபைக்கு எழுதும் பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து தான் சொல்றார். ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், இததான் சந்தோஷம் என்று நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய சரீரத்தை எடுக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துல பலவிதமான ரசாயனங்கள், பலவிதமான ஹார்மோன்கள் என்ன பண்ணுது? உருவாக்கப்படுகின்றது. அப்போ இதுல விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு சந்தோஷத்தை அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது the happiest hormone, happiness hormone. இந்த பாடி என்னென்னு சொன்னா டோபமைன், செரோட்டோனின், என்டார்பின், ஆக்சிடோசின், இதெல்லாமே அறிவியல் ரீதியாக மனிதனுக்குள்ளாக சந்தோஷம் வரும் பொழுது இந்த விதமான ரசாயனமானது நம்முடைய உடலிலே நம்முடைய உணர்ச்சிகளை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது சுரக்கக்கூடியதா இருக்கின்றது. இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால், 10ஆம் வகுப்பு மாணவர்களை அனைவரையும் அமர்த்திவிட்டு அவர்களுடைய இரத்த பரிசோதனை எல்லாவற்றையும் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி பரிசோதித்து விட்டார்கள். இதனுடைய ஹார்மோனுடைய லெவல் என்னென்னன்றது, டோபமைன், செரோட்டோனின், என்டார்பின், ஆக்சிடோசின், இதனுடைய லெவல் என்னென்பதை அவர்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எழுதுங்கள் என்று சொல்லி அந்த கேள்வித்தாளிலே கொடுத்தார்கள். அவர்களுக்கு சிறு வயது முதல் அவர்களால் சந்தோஷப்பட்ட காரியங்களை, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியங்களை நினைத்து எழுதும் பொழுது அந்த எக்ஸாமை விட்டு வெளியே வந்து மறுபடி பரிசோதித்து பார்க்கும் பொழுது இந்த விதமான ஹார்மோனுடைய சுரக்கிறதுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அப்போ இதுதான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்.
அப்போ இந்த ஹார்மோன் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய சரீரத்தின் தேவைகளையும் அறிந்து அவ்வப்போது ஏறுகின்றதாகவும் இறங்குகின்றதாகவும் இருக்கின்றது. இது நித்தியமானதல்ல. இது நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் இந்த சந்தோஷமானது எப்பொழுதும் நமக்குள்ளாக கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கின்றது. அதை தான் நம்ம வாசிக்கும் பொழுது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்போ ஏன் நம்முடைய சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய பிரச்சனைகள் 3 நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியை நான் பேச இருக்கின்றேன். முதலாவதாக, பவுலுடைய சந்தோஷம் எதுவா இருந்தது, பவுலுடைய மேன்மை எதுவா இருந்தது, பவுல் எதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போ ஒப்புரவாகுதலை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் மேன்மையான ஒன்றாய் இருந்தது. இந்த மேன்மையை அறிந்தபடினாலதான் நம்ம வாசித்தோம் இல்லையா, நம்முடைய வேத பாடத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்களை வாசித்தோம். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசங்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அப்ப பவுல் இந்த நிருபத்தை எங்கே இருந்து எழுதுகின்றார்? எல்லா பாடுகளையும் அனுபவித்து விட்டு எருசலேமுக்கு வந்து, எருசலேமிலே பிரதான ஆசாரியர்களால எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார், 100க்கு அதிபதினால சாட்டை சவுக்கினால அடிபட்டார், பெஸ்து, ஃபீலிக்ஸ் மற்றும் அனைத்து தேசாதிபதிகளும் அவர்களை விசாரித்தார்கள், சிறைச்சாதம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ரோமாபுரி சிறைக்கு வருவதற்கு முன்பதாக அவர்களுடைய கப்பல் பிரயாணத்திலே கடும் காற்று, குளிர், மழை, வெயிலே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கப்பல் உடையத்தக்க சூழ்நிலையிலே அவர்கள் கப்பலுடைய பலகையை பிடித்து கொண்டு தப்பி மெலித்தா தீவுக்கு ஓடினார்கள். அந்த மெலித்தா தீவிலும் ஒரு விரியன் பாம்பு குட்டி அவரை கடிக்கின்றதை பார்க்கின்றோம். இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து ரோமாபுரி சிறைச்சாலையிலே அவர் எழுதுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அப்ப உங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி எழுதுகின்றார். அப்படின்னு சொன்னா இவருடைய சந்தோஷத்தை, இங்கே பார்த்த அனைத்து காரியங்களும் அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியவில்லை. என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள், என்னுடைய கட்டுகள் நான் கட்டப்பட்டேன், ஆனால் சுவிசேஷமோ கட்டப்படவில்லை. என்னுடைய நோக்கமோ, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அது கட்டப்படவில்லை. அது எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பாக கிறிஸ்து என் மூலமாக செய்கின்றார் என்பதை அறிந்தபடினால்தான் அவர் இந்த விதமான உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் மாம்சத்தின் சந்தோஷத்துக்காகவும் அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஏன் என்று சொன்னால், இந்த சூழ்நிலைகள் கிறிஸ்துவோடு பவுலுக்கு இருக்கின்ற அந்த உறவை எந்த விதத்திலும் துண்டிக்கப்படவில்லை. தேவனோடு பவுலுக்கு இருக்கின்ற உறவு எந்த விதத்திலும் துண்டிக்கப்படவில்லை. எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கின்றேன், எல்லாம் நடப்பது கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்பதை நன்கு அறிந்தபடினாலே உலகத்தை ஆட்சி செய்கின்ற மேசியாவுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கின்றேன் என்பதை நன்கு அறிந்தபடினாலதான் அவர் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. இதை நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியர் 1:18 பார்க்கும்போது என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 18. அவருடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? இவர் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார் என்று சொல்லி மேலே உள்ள சில நபர்கள் என்ன பண்றாங்க, ரோமாபுரியில சிலர் பொறாமைனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க,
விரோதத்தினால சிலர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், நல்மனசாட்சியினால சிலர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், சிலர் என்னுடைய கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்டுவதற்காகவே செய்கின்றார்கள். இத்தனை பெரிய மக்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் இவர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் நான் செய்கின்றதையே செய்கின்றார்கள். இவர்கள் யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கவில்லை. இவர்கள் யாரை பிரசங்கிக்கிறார்கள்? கிறிஸ்துவை பிரசங்கிப்பதினால நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுகின்றேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு முதிர்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்துல யார் என்ன பிரசங்கிக்கின்றார் என்பதை அவர்கள் யோசிப்பதல்ல, யார் பிரசங்கிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றார்கள், யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கின்றார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பிரிஞ்சு போய் அங்க திருச்சபை ஆரம்பிக்கிறாங்க, அங்க பிரிஞ்சு போய் இங்க திருச்சபை ஆரம்பிக்கிறாங்க. பவுல் என்ன சொல்றாரு? எப்படியா இருந்தாலும் நீ கிறிஸ்துவை பிரசங்கிப்பதனால நான் சந்தோஷப்படுகின்றேன். இவர்கள் ஆதாயத்திற்காக அல்ல, இவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, சில பிரிவினைகளை தேவனே ஏற்படுத்துகின்றார். பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பிரயாணத்தை முடிச்சு விட்டு வரும்போது அவர்கள் பிரிந்து போனார்கள். அவங்க அதே இடத்துல இருந்தா ஊழியமானது விரிவாக்கப்பட முடியாது. சில பிரிவினைகளை தேவன் ஏற்படுத்துகின்றார். அவருடைய நாமத்தின், அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, அவர்களை கட்டி வைப்பதற்காக, ஒரே இடத்துல வைப்பதற்காக அல்ல. இது பெரிய ஒரு ஊழியமா இருக்கின்றது. பெரிய சுவிசேஷத்தை உலகம் என்றும் அறிவிப்பது நம்முடைய கடமையா இருக்கின்றது. போதருடைய கடமை அல்ல, அவருடைய குமாரனுடைய கடமை அல்ல, ஒவ்வொருக்கும் கிடைக்கின்ற ஒரு பணியா இருக்கின்றது. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போ பவுலுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றார்கள், நான் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கின்றேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய அழைப்பானது நிறைவேறி கொண்டிருக்கின்றது, அதனால் நான் சந்தோஷமா இருக்கின்றேன். நாசமோ மோசமோ நிர்பந்தமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ சாட்டைகளோ என்னை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. ஏன் என்று சொன்னால் நான் எதற்காக கட்டப்பட்டிருக்கின்றேன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றேன். யார் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் நன்கு அறிந்தபடினாலே நான் சந்தோஷமா இருக்கின்றேன். எனவே நீங்களும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 1:18 1:25 கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம், ஒருவருக்குள்ள ஒருவர் இருப்பது சந்தோஷத்தை தருகின்றது. பிலிப்பியர் 2:2 ஏக சிந்தை ஏக அன்பு உள்ளவர்களா இருக்கணும்னால நான் சந்தோஷமா இருக்கிறேன். 2:17 2:28 3:1 4:4 எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை குறித்து அவர் எழுதுகின்றார். அப்போ பவுலுடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்கும் அவருக்கும், தேவனுக்கும் அவருக்கும் இடையே உறவு சரியாக இருக்கும் பொழுது, இந்த உறவிலிருந்து பிரிக்க முடியாதபடியினாலே அவருக்குள் எப்பொழுதும் அந்த சந்தோஷம் காணப்பட்டது. இரண்டாவதாக, பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அவனுடைய குணாதிசயம், அவனுடைய டெம்பரமெண்ட், அவனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் சாங்குவின். எப்படி இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள்? திடீர்னு எதை சொன்னாலும் டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. மனிதனுடைய மூளை தண்டுவட திரவத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு பண்ணி மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று 4 விதமான சுபாவத்தை கண்டுபிடித்தார்கள். 4 வகையான சுபாவம் உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று மெலான்காலி, மற்றொன்று சாங்குவின், மற்றொன்று ஸ்காலர், பிராக்மேட்டிக். இந்த 4 வகையான கேரக்டர், இந்த 4 வகையும் தனித்தன்மை வாய்ந்தது. சிலர் 2 வகையான கேரக்டரை பெற்றிருப்பாங்க. அததான் பவுல் இந்த சாங்குவின் எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு முடிவை டக்குன்னு எடுப்பாங்க, டக்குன்னு விட்டுருவாங்க, எதுலையுமே நிலையா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தோடையும் டக்குன்னு பழகுவாங்க, டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க தான் சாங்குவின். ஸ்காலர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க, ஆனா உயிரே போனாலும் அவர்கள் அதில் நிலைச்சிருப்பாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ், தலைவர்கள், ஸ்காலர்ஸ். பிளாக்மேட்டிக், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய வாழ்க்கை எவ்வண்ணமாக சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வண்ணமாக எல்லாவற்றிற்கும் இசைந்து எதையும் மனசுல வைக்க மாட்டாங்க.
அதே போல மெலான்காலிக், தன்னை குறித்தும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அவர்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கே பவுல் பேதுரு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கிறிஸ்து அவரை அழைக்கும் பொழுது என்ன பண்ணாரு, உடனே என்ன பண்றாரு, படகை விட்டு இறங்கி கிறிஸ்துவை பின்பற்றி வராரு. ஆனா கிறிஸ்துவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாரு, கிறிஸ்துவ விட்டு உடனே தூரம் போயிடுறாரு. கிறிஸ்துவுக்கு பாடு வரும்போது இது உமக்கு நேரிடக்கூடாது, எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் தனக்குள்ளாக தன்னுடைய சுயத்தினாலே ஒரு பாக்கெட்ல என்ன பண்றாரு, பட்டயத்தை வைத்துதான் கிறிஸ்துவ பின்பற்றி கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும். கிறிஸ்துவ அருகிலே பின்பற்றின பேதுரு கடைசியா தூரத்துல பின்பற்றுகின்றார். அப்போ அதனால பேதுரு என்கின்ற வார்த்தை, அதற்கு முன்பதாக அவனுடைய பெயர் என்னதான் இருந்துச்சு, சீமோன். சீமோன் என்று சொன்னால் நாணல் அல்லது மணல், ஸ்திரமற்றவன். யூதர்கள் அவனுடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலே ஒரு பெயரை வைப்பார்கள், அதற்கு பின்பு ஒரு பெயரை வைப்பார்கள். அப்போ குணாதிசயத்தின் அடிப்படையில் என்று சொன்னா பேதுரு எப்படிப்பட்டவன், நாணலை போல வளைந்து கொடுப்பவன், எல்லாவற்றையும் விட்டு போகின்றவன், ஸ்திரமற்றவன். மணலை கையில வச்சீங்கன்னா தண்ணி பட்டாலும் என்னாக, அது இருக்காது. ஆனா அவரை பார்த்து அழைக்கும் போதுதான் நீ என்ன பண்ணுவ, கேபா எனப்படுவாய், பேதுரு எனப்படுவாய், இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு பிற்பாடாக இவன் இவ்வளோ ஊழியங்களை பார்த்தாலும் தேவனோடு கிறிஸ்துவோடு சரியான ஒரு உறவிலே இல்லை. அதனாலதான் அவனுக்குள்ள எப்பொழுதும் பயம் காணப்பட்டது. பயம் இருந்தபடினாலதான் தன்னுடைய பாதுகாப்புக்காக பட்டயத்தை எப்பொழுதும் தன்னுடைய வசத்திலே வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய நம்பிக்கை அப்பன்னமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்ததை பார்த்தான், உயிரோடு எழுந்து மீண்டுமாக வந்து பேதுருவிடத்துல பேசுறாரு, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இவர்களிலும் நீ அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லும்போது, ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 2வது டைம் கேட்கும்போது ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் சொல்றான். 3வது டைம் தான் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கின்றார். எப்படிப்பட்டவன் பாத்தீங்களா, எப்படி ஒரு ஸ்திரமற்றவனாய் இருந்த ஒரு பேதுரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பார்த்துட்டும் அவனுக்குள்ள அந்த சாங்குவின் தன்மை, எப்படி அந்த சுபாவம் மாற்ற முடியாமல் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே அவர்களுக்குள் இறங்கின பிறகு அந்த பேதுரு தலைகீழாக மாறினதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது இந்த கிறிஸ்துவுக்காக அவர்கள் வைராக்கியமாக தைரியமாக யூதர்களுக்கு முன்பதாக 18 தேசத்திலிருந்து கூடி வந்த யூதர்களுக்கு முன்பதாக தைரியமாய் பேசினார்கள். இப்போ இந்த தைரியத்தை பார்த்து இவர்கள் பண்ணுகின்ற சுவிசேஷத்தை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்களை பிடித்து சிறையிலே அடைக்கின்றார்கள். அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். இப்போ இந்த பேதுருவ என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் அவரை அடிச்சு என்ன பண்றாங்கன்னா சிறை சாதம் பண்ணினார்கள். அப்ப சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகி வரும்போது பேதுரு சொல்றாரு, பாடே அனுபவிக்க கூடாது என்ற பேதுரு என்ன சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு நெருக்கம் வந்த பின்னாடி அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்பட்டதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்கள் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு திரும்பி வந்தார்கள். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், இந்த சூழ்நிலை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையா, இந்த சிறை சேதம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, இந்த அடிகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா? இந்த சூழ்நிலைகள்னாலே சந்தோஷம் அல்ல என்பதை இவர்கள் அறிந்து கொண்டு இப்பொழுது கிறிஸ்துவுக்காக என்ன சொல்றாரு, நாங்கள் பாத்திரராக எண்ணப்பட்டோம், அவமானப்பட்டதற்கு நாங்கள் பாத்திரர், என்னுடைய பாவங்கள் பாத்திரம், நான் செய்த காரியங்கள் பாத்திரம் என்றனால அவர்கள் சந்தோஷப்பட்டு திரும்பி வருகின்றார்கள். அப்போ இப்பொழுது இவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் தேவனோடும் இவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தபடினாலே அந்த சந்தோஷம் சூழ்நிலையினாலே எடுத்து போட முடியவில்லை. அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வனமாக தேவனுக்கும் தாவீதுக்கும் இடைப்பட்ட காலத்திலே
ஏற்பட்ட உறவு துண்டிக்கப்படும் பொழுது எவ்வளமாக அவர் தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய வேதனையை ஊற்றுகின்றார் என்பதை குறித்து நாம் சங்கீதம் 32வது சங்கீதத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 32ல என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டு ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்? வாசிக்கலாம் 32. எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். யோனத்தான் எல்லாவற்றையும் யுத்தத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு தான் அரண்மனையிலே இருந்து விடுகின்றார். அப்போ அம்மோன் புத்திரர்களை எதிர்க்க போகின்ற இடத்துல அவர் என்ன பண்றாரு? போகாமல், தன்னுடைய கடமை செய்யாமல் இங்கே இருந்து விடுகின்றார். அப்போ பட்சைபாலிடத்துல நாத்தானை கொன்று, இல்ல உரியாவை கொன்று அவருடைய மனைவியை அவர் எடுத்துக்கொண்டார். அது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். அதனாலதான் இதை எங்க வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம்ல வாசிக்கலாம். 2 சாமுவேல் எவ்வளவு ராஜா ஒரு தந்திரமாக உரியா எந்த அளவுக்கு தாவீதின் மீது பட்சமா இருந்தான். அரண்மனை விட்டு நான் போகவே மாட்டேன், என்னுடைய மனைவி கிட்ட கூட நான் போக மாட்டேன், யுத்தத்துல இருக்கும் பொழுது நான் எப்படி ராஜா விட்டு போவேன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது யோவாப்புக்கு என்ன கட்டளையிடுகின்றார்? நீங்கள் யுத்தத்தை அதிகப்படுத்துங்கள், அதிகப்படுத்தும் பொழுது யூரியாவை முன்னிறுத்தி வையுங்கள் என்று சொல்றான். அப்ப உரியா அந்த இடத்துல என்ன பண்றாரு? மரித்து போகின்றான். அப்போ அவனுடைய மனைவி பட்சைபாலை யார்? தாவீது எடுத்துக்கொள்கின்றார். தன்னுடைய பாவம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே இருக்கும் பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் அந்த சமயத்துல இந்த 32வது சங்கீதத்தையும் 51வது சங்கீதத்தையும் அவர் எழுதுகின்றார். இந்த 32வது சங்கீதத்துல அவர் எப்படி அந்த சூழ்நிலையை விவரித்து சொல்றாருன்னா, இது ஏறக்குறைய எப்படின்னா, 1 வருட காலங்களாக பிதாவோடு அவன் ஒப்புரவாகவில்லை, தன்னுடைய பாவத்தை அடக்கி வைத்து அவர் எப்படி இருந்த அந்த சூழ்நிலையை எழுதுறாருன்னா 4வது வசனத்துல, இரவும் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. 3வது வசனம், இந்த பாவத்தை உமக்கு அறிக்கையிடாமல் நான் அடக்கி வைக்கும் மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. குற்ற உணர்வினாலே, குற்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகின்றது. மன அழுத்தத்திற்குள்ளான வியாதி உள்ள அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தினாலே, குற்ற உணர்வினாலே இப்படிப்பட்ட வியாதியிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள். இதற்கு மூல காரணமாக விளங்குவது என்னவென்று சொன்னால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தத்தினுடைய ஹார்மோன் என்னவென்று சொன்னால் கார்டிசோலும் அட்ரினலினும் தான் நம்ம உடம்புல. இந்த ஹார்மோன் பலவிதமான டயபெட்டிக் எல்லா நோய்களையும் அதிகப்படுத்தும். அது பலவிதமான நோய்களை அதிகப்படுத்தினாலும் பிரதானமா அதை எதை தாக்குதுன்னு சொன்னா எலும்புகளை பாதிக்கின்றது. எலும்புகள் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் சௌக்கியம் இருக்காது, பலனற்று போயிடுவாங்க, உலர்ந்த எலும்புகளாக தான் இருக்க முடியும். அதனாலதான் அந்த நிலையை அவர் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், நான் அடக்கி வைக்கும் மட்டும் நித்தம் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இப்ப தேவனோடு இவனுக்கு ஐக்கியம் இல்லை, தேவனோடு உறவு இல்லாமல் நான் என் பாவத்தை அடக்கி வைத்து நானே அதை சிந்திக்கும் பொழுது என்னுடைய உடலிலே ஏற்பட்ட மாற்றங்கள்
நான் எலும்புகளினாலே நான் சௌக்கியமற்று போனேன். இதை இன்னும் அதிகமா சொல்லும் பொழுது அவரு 38வது சங்கீதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, முது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய பாவம். என்னுடைய பாவம் என்ன ஆயிற்று? தேவனுக்கும் எனக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டது. எந்த பிரிவினை எனக்கு குற்ற உணர்வை கொடுத்தபடினாலே என்னுடைய மாம்சத்திலே என்னுடைய எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அதனாலதான் இன்னும் அதிகமா எழுதுறாரு, என் மதியினத்து நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இந்த கார்டிசோல் என்கின்ற ஹார்மோன் உடம்புல அதிகமாகும் பொழுது புண்கள் ஆறாமல் இருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்காது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த உண்மையை தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, அதிலே குணமாக்கப்பட முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் குற்ற உணர்வும் மன அழுத்தமும் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமா எரிகின்றது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இந்த கார்டிசோல் என்ன செய்கின்றது என்று சொன்னால் நம்முடைய குடலிலே நம்முடைய வயிற்றிலே சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் அனைத்து ஆசிடையும் என்ன பண்றதுன்னா அதிகமாக சுரக்கின்றபடியினாலே தான் அது என்ன பண்ணுகின்றது, குடல்களை புண் பண்ணுகின்றது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், நேரத்துக்கு சாப்பிடணும். அது சுரக்கும் பொழுது அங்க சாப்பாடு இல்லைன்னா அது எதை உடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடல்களை மட்டுமே அது புண் செய்வதா இருக்கின்றது. அதனாலதான் அந்த ஸ்ட்ரெஸ்னால, இந்த மன அழுத்தத்தினால என் குடல்கள் எரிபந்தமா எரிகின்றது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போனேன், மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! 1 வருட காலமாக அவனுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். நித்தம் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, உஷ்ணகால வறட்சியை போல நான் வறண்டு போனேன். அப்போ இவருடைய சந்தோஷத்தை எடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் பாவம். இந்த பாவம் அப்படியே அவன் மறைக்க வைக்கும்போது, தேவனிடத்தில் அறிக்கையிடாத பொழுது ஏற்படுகின்ற உடல் சம்பந்தமாக மாம்சத்திலே அவன் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை குறித்தும் அவன் எழுதுகின்றதை பார்க்கின்றோம். இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அவர் என்ன எழுதுகின்றார்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் நிறைவாக அந்த சங்கீதத்தை அவன் முடிக்கின்றான். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற நிச்சயம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. பேதுரு, நான் மரித்தாலும் மறிப்பேன ஒழிய உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் மறுதலித்த பிறகு அவனுடைய குற்ற உணர்வினாலே அவன் மனம் கசந்து அழுகின்றதை பார்க்கின்றோம். அவனுடைய மன கசந்து அழுகின்றதை பார்க்கின்றோம். எனவே பிதா தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது அந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, 51வது சங்கீதத்துல ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை எழுதுறார் பாத்தீங்களா? அப்போ பவுலுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போடவில்லை. பேதுருடைய வாழ்க்கையில சிறைவாசமோ சூழ்நிலைகளோ அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போடவில்லை. தாவீதுடைய அவர் என்ன எழுதுகின்றார்? தேவனோடு உள்ள பிரிவினையிலே நான் எவ்வண்ணமாக தவித்தேன் என்பதை குறித்து அவர் எழுதுகின்றார். 22வது சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவன் மற்ற வர்களோடு அவன் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் போர் செய்கின்றதை பார்க்கின்றோம். எல்லாம் சிறு வயது முதல் நீர் என் தேவனா இருக்கின்றீர். அதில் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்துல
இவர் யார்? கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது நாள் முதல் நீர் என் தேவனாக இருந்தீர். எல்லாவற்றையும் நான் உணர்ந்தேன். நீர் என்னோடு இருந்தீர். எப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தீர் தெரியுமா? நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்து என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். நீரே தேவன் என்கின்ற அந்த நம்பிக்கையினாலே நான் வளர்ந்து வந்தவனாய் இருக்கின்றேன். ஆனால் இந்த பிரிவு, இந்த பாவத்தின் விளைவாக நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாவத்தை நீ மன்னித்த பிறகு ஏற்படுகின்ற சந்தோஷம், அது நித்தியமான சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குள்ளாக அவர் வைத்தார். எனவே இப்படிப்பட்ட உறவு உங்களுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது. இது கிறிஸ்து நமக்காக கொடுக்கின்ற சந்தோஷம், தேவன் நமக்காக வைக்கின்ற சந்தோஷமா இருக்கின்றது. உலகத்துல who is the happiest person in the world? உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான மனுஷன் யார் என்ற ஒரு பெரிய ஆய்வின் முடிவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணம், பதவி, செல்வம், வீடு, கார், பங்களா எதுவும் இல்லை. கடைசி அவங்க முடிக்கும் பொழுது சமுதாயத்துல எல்லா மனிதரோடும் ஒரு நல்ல உறவை வைப்பவன் தான் மிகவும் சந்தோஷமான மனுஷன். A person having good relationship with everyone, எல்லாரோடையும் ஒரு உறவை வைப்பது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று சொல்லி அந்த ஆய்வின் முடிவிலே சொன்னார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம், தேவனுக்குள்ளான சந்தோஷம், அந்த உறவு பிரியும் பொழுது நாம் அந்த சந்தோஷத்தை இழக்கின்றோம். ஆதாம் ஏவாள் உருவாக்கி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் பாவம் பிரவேசித்தபடினால அந்த சன்னிதானத்தை விட்டு விலகின உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்தது? பயம் வந்தது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, தேவன், ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா எங்கே இருக்கின்றது? என்னுடைய சன்னிதானத்துல நீ இல்லை என்பதை அவர் அறிந்து நீ எங்கே போனாய்? அப்ப அந்த பிரிவு முதல் மனிதனான ஆதாமுக்கு சமாதானத்திற்கு பதிலாக பயத்தை அவனுக்குள்ளாக கொடுத்தது. எனவே இந்த பயத்திலே, இந்த சமாதானம் இல்லாமல் இந்த விதமான பிரச்சனையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேத வசனத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கும் பொழுது, நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நாம் எதை தரித்துக் கொள்ளப் போகின்றோம் என்பதை அறிந்திருப்போமான் என்று சொன்னால், இதை விட ஒரு பிரதானமான சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. எனவே இது நித்தியமான சந்தோஷம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான கிறிஸ்து நமக்காக மரித்தோரில் இருந்து ஏற வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏற வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இந்த நித்திய உடன்படிக்கை நமக்கு நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த சந்தோஷத்தை பிசாசானவனால் எடுக்க முடியாது. இந்த சந்தோஷத்தை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் சூழ்நிலைகள் எடுக்க முடியாது. இந்த சந்தோஷத்தை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. எனவே இந்த சந்தோஷத்தை அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனவே இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போடவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தினாலே எவ்வளமாக தவித்தான். மீண்டுமாக தேவனோடு ஒப்புரவாகும் போது அவன் எவ்வளமான சந்தோஷத்திலே களி கூர்ந்தான் என்பதை பார்த்தோம். அதே போல பேதுரு கிறிஸ்துவ கடைசி வரை என்ன பண்றான்? முழு மனதோடு அவரோடு உறவு கொள்ளவில்லை. கடைசியாக பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்ற உடனே இவருக்காக அவர்கள் சிறை சேதம் பண்ணி விட்டு வெளியே வரும்போது சொல்லுகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள். எனவே நம்முடைய இருக்கின்ற இடமோ, நம்முடைய பொருளாதாரமோ, நம்முடைய சூழ்நிலையோ அல்லது இருப்பிடமோ எதுவுமே நம்முடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது. இது நித்திய உடன்படிக்கையா இருக்கின்றது. எனவே தேவன் தாமே இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.